அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. 3வது அத்தியாயம் 73வது வசனம். வலா துமினு இல்லா லிமன் தபிய தீனக்கும் குல் இன்னல் ஹுதல்லாஹி அன் யூதா அஹதும் மிஸ்லமா ஊதீதும் அவ் யுஹாஜுக்கும் இன்த ரப்பிக்கும் குல் இன்னல் ஃபத்ல பியதில்லாஹ் யுஅதீஹி மன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். வலா துமினு, வலா லா வந்துருச்சுனாவே அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ்னு அர்த்தம். துமினு நம்பாதீர்கள். துமினுனா நம்புறது, லான்னு வர்றதுனால நம்பாதீங்க, இன்னும் நம்பாதீர்கள். இல்லா லிமன் தபிய, யாரை அதாவது எக்ஸப்ஷன். இல்லா லிமன்னா எவரை தவிர. தபிஅ பின்பற்றினார். தபிஅ பின்பற்றினார். தீனக்கும் உங்கள் மார்க்கத்தை. இப்போ உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுறவங்களை தவிர வேறு யாரையும் நம்பாதீங்க. இப்போ பாருங்கள், உங்கள் மதத்தைன்னு எல்லாம் இங்கே குறிப்பிடலை. மார்க்கம்னா உங்களுடைய கொள்கைகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணாத எவரையுமே நீங்கள் முழுசாக நம்பாதீங்க. ஹுதல்லாஹி நேர்வழி அல்லாஹ்வுடைய நேர்வழி தான் சரியான வழி. ஐயுதா கொடுக்கப்படுவார். அஹதுன் ஒருவர். மிஸ்லுமா எது போன்று. ஊதீதும் கொடுக்கப்பட்டீர்கள். ஊதீதும் கொடுக்கப்பட்டீர்கள். அவ் யுஹாஜுக்கும், அந்த ஹாஜுனா தர்கிப்பார்கள், அந்த விதண்டாவாதம் பண்ணுறது, விவாதம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களோடு தர்கிப்பார்கள். இந்த ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடம். குல் இன்னல் ஃபதுலனா அருள். ஃபதுலனா அருள். பியதில்லா அல்லாஹ்வின் கையில். அல்லாஹ்வின் கையில். பியதுனா பியதி கையில். யூதீஹி அதை கொடுக்கிறான். மை யஷா எவருக்கு நாடுகிறான். யஷானா நாடுகிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம் அவன் அல்லாஹ் வாசிஉன் அப்படின்னா விசாலமானவன், அலீம்னா மிக அறிந்தவன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றாதவங்களை, அதாவது அந்த மார்க்கம் அப்படிங்கிறது அந்த கொள்கைகள், இறைவனை முழுசாக நம்புறது, இறைவன் சொன்ன விஷயங்களை அப்படியே செய்கிறது. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக நமக்கு காண்பிச்சிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்களை தவிர வேறு யாரையும் நம்பாதீங்க. இதில் முஸ்லீம்கள்னு கூட அல்லாஹ் சொல்லலை, பர்டிகுலராக சொல்லாமல் பொதுவாக இந்த மார்க்கத்தை பின்பற்றுறவங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்போது அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, இந்த இயற்கைக்கு மாறுதா, நியதிக்கு மாறுதலா, ஒரு சரியான வழிக்கு பகரமாக வேறு ஒரு வழியை காண்பிக்கிற வகையில் யார் என்ன சொன்னாலுமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. முக்கியமாக நம்பக்கூடாது. நம்பினா தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நம்பவே கூடாது அப்படிங்கிறான். நீங்கள் சொல்லுங்கள், திண்ணமாக அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான் உண்மையான வழிகாட்டுதல். மேலும் உங்களுக்கு கிடைத்திருப்பது போலவே மற்றவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்றால், அல்லது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக சமர்ப்பிப்பதற்காக வலுவான வாதங்கள் மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்றால் அது இறைவன் வழங்கியதே ஆகும். நபியே அவர்களிடம் நீர் கூறும், திண்ணமாக சிறப்பு அனைத்தும் அல்லாஹ்வின் கையிலேயே உள்ளன.
தான் நாடுபவர்களுக்கே அதனை அவன் வழங்குகிறான். மேலும் அல்லாஹ் பரந்த நோக்குடையவனும் யாவற்றையும் நன்கு அறிபவனுமாக இருக்கிறான். அப்போது இந்த விஷயத்தை நம்ம இன்னும் கவனமாக பார்க்கணும். அந்த ஒவ்வொரு ஆட்களுமே, ஏன்னா நபிக்கு அந்த டைமில் பிரச்சனை கொடுத்ததெல்லாம் யார் அப்படின்னா யூதர்கள், கிறிஸ்துவர்கள். இவங்களுக்கு வேதம் கிடச்சும் இவங்க இவங்க இஷ்டத்துக்கு பண்ணாங்க. வாப்பா இந்த மாதிரியான ஆட்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்களா, அதாவது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான். ஏன்னா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, மூசாவுடைய வழிகாட்டுதல் தான் நாங்கள் பண்ணுவோம், மூசா சொன்னதை மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். பட் அவங்க மூசா சொன்னதையும் ஃபாலோ பண்ணலை, ஆனால் அது ஒரு சார்ட்டாக வச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க இத்தனைக்கும் அவங்களுடைய வேதமே மாற்றியமைக்கப்பட்டுருச்சு. அந்த வேதம் ஓதுனவங்க மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நபியை, நிச்சயமாக நீங்கள் சொல்லிடுங்க, அல்லாஹ்கிட்டேருந்து வரக்கூடிய வழிகாட்டுதல் தான் உண்மையான வழிகாட்டுதல். உங்களுக்கு கிடைத்திருக்கிறது போலவே மற்றவர்களுக்கும் கிடைக்குது அப்படின்னா உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக சமர்ப்பிப்பதற்கான வலுவான வாதங்கள் மற்றவர்களுக்கு கிடைக்கிறது என்றால், இது எங்கேயோ நமக்கு இடிக்கிற மாதிரியே இருக்குல்ல. அதாவது இன்றைக்கி நம்ம முஸ்லீம்களை முடிந்தளவு எப்படி வேணால் இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அல்லாஹ் இங்கே சொல்கிறான், உங்களுக்கு எதிரான வாதங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுவும் அல்லாஹ்கிட்ட இருந்து தான் வருது. இப்போ நமக்கு எதிராக அவங்களுக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள், ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக நம்ம ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் கொஞ்சம் கேள்விப்படுறோம். இந்த மாதிரி இழிவாக பேசுகிறது, நம்மளுடைய கருத்துக்களை இழிவாக பேசுகிறது, நம்மளுடைய தவறுகளை அழகாக சுட்டி காமிக்கிறது எல்லாமே. ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி எதிராக ஒரு கொள்கைக்கு எதிராக இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதுவுமே இறைவன்கிட்ட இருந்து தான் வருது. சொல்லுங்கள், எல்லா சிறப்புமே இறைவன்கிட்ட தான் இருக்குது. அந்த சிறப்புகளில் தான் நாடுபவர்களுக்கு அவன் அதை தருவான். யாருக்கு வேணால் அவன் தருவான், நாடுபவர்களுக்கு அவன் தருவான். ஸோ அந்த நாடக்கூடியவர்கள் யார் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. குர்ஆனில் அடுத்தடுத்த வார்த்தைகளில் அவனே சொல்லுவான், பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அல்லாஹ் எல்லா வகையிலையுமே விசாலமானவனாக இருக்கிறான், எல்லாத்தையுமே நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மை யஷா வல்லாஹு துல் ஃபதுலில் அதீம். அப்போ அல்லாஹ் தான் நாடுபவர்களை தன் அருட்கொடைக்கு உரியவர்களாக்குகிறான், மேலும் அல்லாஹ்வின் அருள் மகத்தானது. அப்போ அந்த அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்களுக்கு அவனுடைய ரஹ்மத்தில் ரொம்ப ஒரு உரிமையை கொடுக்குறான், அதிகமாக அவங்களுக்கு தரான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அருள் ரொம்ப மகத்துவமானது. அசீம்னா ரொம்ப பெருசு, ஃபஸ்லுனா அருள், அசீம்னா ரொம்ப பெருசு. அல்லாஹ்வுடைய அந்த அருள் ரொம்ப பெரிய ஒரு விஷயம், பெரிய மகத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறான். சரி, இப்போ அந்த அருள்லாம் என்ன, யாருக்கு தரப்போகிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். வமின் அஹலில் கிதாபி மன் இன் தஅமனுஹு வமின் அஹ்லில் கிதாபி வேதக்காரர்களில் எவர் இன் தஅமனுஹு நீர் அவரை நம்பினால் கின்தாரின் அதாவது ஒரு பொற்குவியலே நீங்கள் கொடுத்தாலும். ஸோ பாருங்கள், அல்லாஹ் அந்த ஃபினான்ஷியல் விஷயத்தை பொற்குவியல்னு தான் சொல்கிறான். அப்போல்லாம் இந்த கோல்ட்ஸு சில்வர்ஸ் தான் ட்ரேடில் இருந்துச்சு. அந்த ட்ரேடில் அந்த கோல்டுக்கும் சில்வருக்கும் மதிப்பு இருந்துச்சு.
இன்றைக்கி நான் ஒரு தங்கம் வச்சுருக்கேன்னா அந்த தங்கத்தை கொண்டுக்கிட்டு நான் எங்கே வேணாலும் போய் நான் வந்து இது பண்ணலாம். இப்போ அதுக்கு ஆக்சுவலாக என்ன பண்டமாற்று முறைக்கு ஒரு ஒரு இதுவாக தான் பணம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படி தானே ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தவங்க தயிர் வச்சுருக்காங்க, இன்னொருத்தவங்க புளி வச்சுருக்காங்க அப்படின்னா தயிர் வச்சவங்க புளி வச்சவங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு அதை வாங்கிப்பாங்க. அதாவது என்கிட்ட உள்ளதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்களோட பொருளை நான் வாங்கிப்பேன். இது தானே பண்டமாற்று முறையாக இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை எனக்கு புளி தேவையில்லை, ஆனால் என்கிட்ட தயிர் இருக்குது. ஆனால் புளி வச்சுருக்கிறவனுக்கு தயிர் வேணும், எனக்கு வந்து எலுமிச்சம்பழம் தான் வேணும் அப்படின்னா இன்னும் எலுமிச்சம்பழம் யார் வச்சுருக்கானோ அவனை தேடணும். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, இது செட் ஆகாது அப்படின்ட்டு தான் பணத்தை கொண்டு வந்ததாக நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பணத்தை எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவில் உள்ள பணத்தை கொண்டுட்டு நம்ம ஸ்ரீலங்காவில் போய் ஏதாவது வாங்க முடியுமா? ஸ்ரீலங்காவில் உள்ள பணத்தை கொண்டுட்டு எல்லாமே ஒரே பணம் தானே, ஆனால் அப்படி வாங்க முடியலை. அதே மாதிரி எந்த தங்கத்துக்குமே வந்து 1 கிராம் தங்கம் அப்படின்னா 1 கிராம் தங்கம் தான், அதுக்கு கூடுதலும் இல்லை குறைதலும் இல்லை. ஆனால் நம்ம வச்சுருக்கிற இப்போ உள்ள அமௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? இன்ஃபேக்ட் ₹1 கூட காயினில் வருது. ஆனால் ₹1000 ₹2000லாம் இப்போ ஒரு சமீப காலத்தில் ஒரு 4 வருஷம் மட்டும் ₹2000 தாளெலாம் வந்துச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து என்னடா ஒரு ஒரு எக்கனாமிக்கை நம்மளை ஏமாத்துகிறாங்களோ அப்படின்னு தோணணும். சரி, இப்போ இந்த வேதக்காரர்கள்ட்ட ஒரு குவியலையே நம்ம கொடுத்தாலும் யுஅத்திஹி அவங்க நிறைவேற்றுவாங்க. யுஅத்திஹி இலைக்க உமக்கு வமின்ஹும் மன் இன் தஅமனுஹு இன்னும் அவர்களில் எவர் நீர் அவரை நம்பினால் பிதீனார் தீனாருங்கிறது ஒரு நாணயம், அதாவது ஒரு வெள்ளி ஒரு காசை கொடுத்தா கூட லா யுஅத்திஹி அதை நிறைவேற்ற மாட்டார். இலைக்க இல்லா மாதும்து தவிர உமக்கு மாதும்து நீர் தொடர்ந்தால் அலைஹி காயிமன் தொடர்ந்து அவர்கிட்ட நின்றுட்டே இருக்கணும். காயிமன் நிற்பவராக. ذَلِكَ بِأَنَّهُمْ காரணம் என்னென்னா நிச்சயமாக அவங்க காலு லைஸ கூறினார்கள், லைஸ அலைனா நம்மீது, லைஸ அப்படின்னா இல்லை, ஃபில் உம்மிகீன பாமரர்கள் விஷயத்தில், சபீலுன் குற்றம், வயக்கூலூன இன்னும் கூறுகின்றனர், அலல்லாஹில் கதிப வஹும் யஅலமூன் கதிப அப்படின்னா பொய்யை, வஹும் யஅலமூன்னா அவர்கள் அறிந்து கொண்டே கூறுகிறார்கள், பொய்யை அறிந்து கொண்டே கூறுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் சிலர் இருக்காங்க, அவங்கள நம்பி நீங்கள் ஒரு ஒரு பொற்குவியலையே செல்வ குவியலையே ஒப்படைச்சிட்டு நீங்கள் போனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் திரும்பி கேட்கும்போது அவங்க வந்து கொடுத்துருவாங்க, திருப்பி தந்துடுவாங்க. ஆனால் அவங்களே சிலர் இருக்காங்க, அவங்கள நம்பி நீங்கள் ஒரு காசை கூட கொடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு காசை கொடுத்துட்டு போனாலும் அந்த காசை கேட்டு நீங்கள் விடாப்படியாக அங்கேயே நின்னாலே ஒழிய அதை உங்ககிட்ட திருப்பி தரமாட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான அவங்களுடைய ஒரு நாணயம் இல்லாமல் இருக்கிறதுக்கான ரீசன் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்களாம், உம்மீகள், அதாவது இந்த யூதர்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயம் இருக்கும், அதாவது அவங்கள தான் வந்து மனிதர்கள் மாதிரியும் யூதர் அல்லாதவர்களை வந்து உம்மீகள்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து ஒரு புத்தகம்லாம் இருக்குது, யூதர்களின் ரகசிய அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு.
அதிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த யூதர்கள் அல்லாதவர்களை என்ன மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ சொல்லப்போனால் கோயிம்கள்னு சொல்லுவாங்க. லைக் அந்த 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 ஒரு நம்மளும் இப்போ எடுத்துப்போமே, சிலர்லாம் ரொம்ப இஸ்லாத்தில் ஊறி போனவங்க, அவங்க மட்டும்தான் வந்து அவங்க சொல்கிறத கேட்குறவங்க மட்டும்தான் முஸ்லீம்கள் மாதிரியும், மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு காஃபிர்கள் மாதிரியும் ஒரு 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 ஃபத்வாவும் ஒரு மனநிலையிலையும் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் நம்ம இதில் ஒப்பிட்டு பார்த்துக்கிடணும். அதே சமயம் யூதர்களும் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உம்மிகள் விஷயத்தில் யூதர்கள் அல்லாதவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க விஷயத்தில் வந்து அல்லாஹ்கிட்ட நம்ம விசாரிக்கப்பட மாட்டோம். ஸோ இந்த கான்செப்டை வச்சுட்டு தான் இன்றைக்கி இந்த யூதர் அப்படிங்கிற பேரில் அதில் பாதி ஆடு மீதி ஓனாய், சரியா? யூதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதில் பாதி யூதர்கள் மீதி வேறு ஆட்கள் இருக்கட்டும். பட் இந்த யூதர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான் டாப். மற்ற எல்லாருமே ஒரு 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 கால்நடைகள் போன்று அவங்க நினப்பாங்க. அப்போ இவங்கக்கிட்டலாம் நம்ம என்ன பண்ணாலும் இறைவன்கிட்ட நம்ம வந்து கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டோம். ஸோ இப்போ புரியுதா ஏன் வந்து ரீசனே இல்லாமல் எல்லாரும் இப்படி கொன்று குவிக்கிறாங்க அப்படின்னா? அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய உலாமாக்கள், அவங்களுடைய ஆலிம்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளை வந்து அல்லாஹ் வந்து கேட்க மாட்டான், நம்ம விஷயத்தில் மட்டும்தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான், மற்ற அந்த நம்ம இல்லாமல் யூதர்கள் இல்லாத மற்றவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணாலும் அல்லாஹ் விசாரிக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ்வின் மீது அவங்க அப்பட்டமாக பொய் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் இது மாதிரி எதையுமே சொல்லலை. அதை அவங்களும் நல்லா தெரிஞ்சே இருக்காங்க. விஷயம் புரியுதா? அவங்க சொல்லிக்கிறாங்க அப்படி, ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிலாம் எதுவுமே அவங்களுடைய வேதத்தில் இல்லை, இறைவன் அப்படி எதுவும் சொல்லலை அப்படின்னு. ஆனாலும் அவங்க வேணும்னே பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சுட்டி காமிக்கிறான். அப்போ அந்த யூதர்களுடைய அந்த விஷயங்கள், அவங்களுடைய செயல்கள்லாம் பாருங்கள். ஒரு 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 குவியலையே கொண்டு போய் கொடுத்தாலும் சிலர் திருப்பி தராங்க, ஆனால் சிலர் வந்து தரமாட்டுறாங்க. கேட்டால் அல்லாஹ் வந்து நம்ம இவங்க விஷயத்துலலாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இது அவங்கள மட்டும் இல்லாமல் எல்லாரோடையும் ஒப்பிட்டு பாருங்கள் யாரெல்லாம் இப்படி இருக்கோம் அப்படின்னு. அடுத்த ஆயத்து பாருங்கள். பலா மன் அவுஃபா பி அஹதிஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அப்படி இல்லை, அவர்கள் ஏன் விசாரிக்கப்படக்கூடாது? இப்போ அவங்க அப்படி சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து நம்மளை விசாரிக்க மாட்டான், யூதர்கள் இல்லாத அந்த இவங்க யூதர்கள் இல்லாத அந்த உம்மிகள் விஷயத்தில். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் கூட இவங்க உம்மிகள் தான் சொல்லுவாங்க. ஸோ உம்மிகள் விஷயத்தில் வந்து அல்லாஹ் வந்து நம்மளை கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அப்படி இல்லை, அவங்க ஏன் விசாரிக்கப்படக்கூடாது? யார் தன்னோட வாக்குறுதியை நிறைவேற்றி தீவினையில் இருந்து விலகிக்கிறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு உரியவர். ஏன்னா தீவினையிலிருந்து விலகி கொள்பவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான். இப்போது அல்லாஹ் தான் நாடுபவர்களுக்கு அவனுடைய அருளை மகத்துவமாக தருவேன்னு சொல்லிட்டு அந்த யாருன்றதுக்கு அல்லாஹ் இங்கே ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறான் பாருங்கள். அந்த சொல்கிற வாக்குறுதியை காப்பாற்றக்கூடியவங்க, அந்த முக்கியமாக அமானிதத்தை பேணக்கூடியவங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எத்தனை விஷயங்கள், இஎம்ஐன்னு ஒன்று வாங்குகிறோம், வட்டின்னு ஒன்று வாங்குகிறோம், நகையை அடகு வச்சு இது பண்ணுறோம். இப்போ அந்த இடத்துலலாம் நிறைய பேர் வந்து இந்த லோனில் மாட்டியிருக்க மாட்டிங்க. சப்போஸ் நீங்கள் மாட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நீண்ட காலம் 5 வருஷமோ 7 வருஷமோ தொடர்ந்து நீங்கள் பணம் செலுத்திக்கிட்டே இருக்கணும்.
வாங்கின கடன் என்னமோ ஒரு 5 லட்சமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மொத்தமாக அதை கட்டி முடிக்கும்போது பார்க்கும்போது தெரியும், வாங்கினதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து கட்டியிருப்பீங்க. நான் வந்து ஒரு ரஃப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலேயே இந்த ஃபினான்ஷியல் இதுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தா தெரியும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கும். அதுக்கான படிப்பே இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்கள நீங்கள் அனுப்புகிறீங்க, படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா எதை படிக்க வைக்கிறீங்கன்னு கவனமாக பாருங்கள். எம்பிஏலாம் இப்போ டாப் நாச்சாக இருக்குது. அதுக்கு லோன் வாங்கி நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், ஒரு காலேஜ், எம்பிஏ காலேஜ், அது ஒரு பெரிய காலேஜு, ட்ரைனிங் கொடுக்க போயிருந்தேன். அப்போ பார்த்தா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப டாப் நாச்சாக இருக்காங்க, ரொம்ப டிப்டாப்பாக, ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆனால் ரொம்ப டிப்ரெஷன் உச்சத்தில் இருக்காங்க. என்னப்பா அப்படி கேட்கும்போது, இல்லை மேம், நாங்கள் ஃபுல்லுமே வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கோம், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப், எங்களுக்கு மோட்டிவேஷன் தான் வேணும், எங்களுக்கு பாடம் கூட நீங்கள் நடத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன ரீசன்? ஆக்சுவலாக நான் போனதே வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில் கொடுக்குறதுக்கு தான். நான் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்களே கேட்குறது அதுதான். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு நாங்கள் நல்லா பார்க்கும்போது, பெரிய காலேஜு, அது என்ன சொல்கிறது, வெளியில் பார்க்கும்போது அது கொஞ்சம் கெத்தாக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க படிக்கும்போதே அவங்களுக்குன்னு வந்து ஒரு எஜுகேஷன் லோனு, அவ்வளோ எஜுகேஷன் லோனுங்கிறது நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு போயும் அதுக்கும் எவ்வளவோ காலங்கள் முடிச்சு தான் நீங்கள் அந்த ஃபீஸ், அந்த லோனை அடைக்க முடியும். ஏன்னா ஃபீஸு அவ்வளோ டாப்பாக இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்கள நீங்கள் எங்கே அனுப்ப போகிறீங்களோ, எங்கே போக போதோ, அதனால என்ன யூஸுன்னு நீங்கள் கேளுங்க. அந்த பிள்ளைகிட்டே கேளுங்க, எப்பா இது நீ படிக்க போறியே, இதனால் என்ன யூஸு, இதில் என்ன பண்ணுவாங்க கேட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கே அது தெரிகிறதில்ல. அதனால தான் எத்தனையோ பேர் வந்து இப்போ கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு, இன்ஜினியரிங் ஒன்றும் சாதாரணம் இல்லை தான், பட் படிச்சுட்டு கடைசியில் யூடியூப்ன்ற ஒரு இதில் சுற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அது நம்ம பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்குது, எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் இருக்குங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் படிக்க அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் கேளுங்க, எனக்கு தான் தெரியாது, நீ சொல்கிற படிப்பை தான் நான் படிக்க வைக்க போகிறேன், படிக்கிறதுக்கு நீ சொல்லு அதில் என்ன இருக்குது, அதை கற்றுக்கிட்டா நீ என்ன பண்ணுவ, நீ வந்து உன்னைத்தான் இன்றைக்கி உள்ள பெரிய பெரிய லைஃப் கோச்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை தாண்டி இந்த சொசைட்டிக்கு அதனால் என்ன பிரயோஜனம், அப்படி உங்களுடைய விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு இன்றைக்கி உள்ள லைஃப் கோச்சஸ் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய குரான்லேயே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறான். உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு பேங்க்கில் போய் உட்காந்துட்டேன்னா வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? இல்லை வேறு ஏதாவது ஒரு கால் சென்டரில் நான் உட்காந்துருப்பேன், நம்ம இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் நான் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பேன், அடித்து சொல்லுவேன் இது நல்லபடியாக இருக்கும், ஒன்றுமே பிரச்சனையாகாது அப்படின்பேன். கடைசியில் பார்த்தா என்ன ஆகும், நம்ம எது பிரச்சனையே ஆகாதுன்னு சொல்லி அடித்து சொல்லி அனுப்புகிறோமோ அதில் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே வந்து பொய் வந்து கேஷுவலாக கலக்கப்படுது. நம்மளே பார்க்குறோம் இல்லையா, ஒரு பிஸ்னஸ், ஒரு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போனாலும் சரி, இல்லை மற்ற இடங்களில் இருந்தாலும் சரி, அந்த வாக்குறுதி எந்த அளவுக்கு இதாகுது, நம்ம பார்க்குற வரைக்கும் இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும், உங்கள் சைஸு தான் அப்படின்லாம் சொல்லி ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. கடைசியில் வீட்டுக்கு வந்து பார்த்தா ட்ரெஸ் பத்தாது, அல்லது நமக்கு நல்லாவே இருக்காது. அப்போது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் இது தெரியாததுனால நம்ம பிள்ளைங்களே, நீங்கள் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டும் கூட, இஸ்லாத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டும் கூட பிள்ளைகளை பொய் சொல்லுது, பிள்ளைகளை ஏமாத்துறது பொய் சொல்கிறதே
ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், யார் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி தீவினை அதாவது தவறான செயல்லேருந்து விலகிக்கிறோமோ அவங்கள தான் அல்லாஹ் நேசிக்கிறான். ஏன்னா தீவினையில் இருந்து விலகி கொள்பவர்களை தான் என்னது அல்லாஹ் நேசிக்கிறான். அவனுடைய நேசத்துக்குரியவர்களாக இருப்பாங்க. முக்கியமாக வாக்குறுதியை நிறைவேற்றணும். ஏன்னா ரொம்ப வாக்குறுதினா சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அவங்கள நம்மளுடைய செயல் பாதிக்காமல் இருக்கணும். இப்போ ரொம்ப எமர்ஜென்சி, எனக்கு 10,000 கடன் கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் நிச்சயம் தரேன் அப்படி சொல்லிவிட்டு நம்மளை நம்பி அவங்க இருப்பாங்க. கடைசியில் இல்லை அது செட் நம்ம அப்புறம் யோசிப்போம், கொடுத்தா திருப்பி நமக்கு பணம் வருமா என்ன தெரியலையே, சரி இல்லை என்னால் தர முடியாது அப்படின்னு கடைசி நேரத்தில் சொல்லுவோம். அப்போ இதனால் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும்ல. ஸோ அல்லாஹ் தன்னுடைய அந்த குரானில் பாருங்கள், முழுக்க பர்சனலாக இல்லாமல் சோஷியலாக நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத தான் திரும்ப சொல்கிறான். சோஷியலாக நீங்கள் ப்ராப்பராக நடந்தால் மட்டும்தான் என்னுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இதை நம்ம கவனமாக மனதில் பதிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் தீய செயல்களிலிருந்து விலகி கொள்ளக்கூடியவர்களாகவும் உங்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பானாக. அடுத்த ஆயத் பாருங்கள். இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹதில்லாஹி வ ஐமானிஹிம் சமனன் கலீலன் உலாஇக லா ஹலாக லஹும் ஃபில் ஆகிரதி வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமதி வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். இப்போ அல்லாஹ் மற்றவங்களோட வாக்குறுதியவே நிறைவேற்ற சொல்கிறான். அடுத்து சொல்கிறான், யார் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உடன்படிக்கையையும் தம் சத்தியங்களையும் அற்ப விலைக்கு விற்கிறாங்களோ, பாருங்கள், அற்ப விலைக்கு விற்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் எந்தவித நற்பேரும் இல்லை. இறுதி தீர்ப்பு நாள் அன்னைக்கு அல்லாஹ் அவங்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை தான் இருக்கிறது. அப்போ மற்றவங்களுடைய வாக்குறுதியவே மீறாதீங்கன்றான் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ்க்கு செய்து கொடுத்த உடன்படிக்கையையும், ஏன்னா இந்த யூதர்களும் இந்த கிறிஸ்துவர்களும் அல்லாஹ்க்கு உடன்படிக்கை செஞ்சு கொடுத்துருக்காங்க, இந்த முஸ்லீம்களும் செஞ்சு கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குறோம், எங்களுடைய எல்லா காரியங்கள்லையும் நீ தான் எங்களுக்கு முதலாளி, நீ சொல்கிற விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். யூதர்களாக இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னபடி நாங்கள் நடக்கிறோம், கிறிஸ்துவர்களாக இருந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னபடி நாங்கள் நடக்கிறோம். அப்படிலாம் சத்தியெல்லாம் பண்ணி உடன்படிக்கையெல்லாம் பண்ணியாச்சு. இந்த கலிமா சொல்கிறோம்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னா என்ன? அது ஒரு உடன்படிக்கை. இந்த கொள்கையில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை. இன்னும் நம்ம ஒரு கணவன் மனைவியோட ஒரு ஒப்பந்தம், திருமண ஒப்பந்தம், அதில் ஏதாவது மீறினாலும் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை மீறுறது தான். ஸோ அல்லாஹ் சொல்லக்கூடிய அதே மாதிரி கடனுக்கு ஒரு ஒப்பந்தம் சொல்லியிருந்தான் அல்லாஹ். ஸோ அல்லாஹ்வுடைய பெயரால் நம்ம எந்தெந்த ஒப்பந்தம் பண்ணுறோமோ அது எல்லாமே அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை தான். முக்கியமாக மெயினாக நம்ம சொல்கிறது அவனுடைய அந்த சட்டங்கள், உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் முதலாளியாக ஆக்க மாட்டோம் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தானே நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் ஒரு அற்ப விலைக்கு ஒன்று நமக்கு சேலரி தருவாங்க, இல்லை நல்ல நமக்கு ஒரு ஃபேம் இருக்கும், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு அற்பமான ஒரு விஷயம் ஏதோ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அந்த உடன்படிக்கையை நான் விட்டுடுறது. இது மட்டும் இல்லாமல் அதனால பிறருக்கும் பாதிப்பு ஏற்படுதுன்ற பட்சத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ
ஸோ அப்படித்தான் இவங்களும் வந்து உடன்படிக்கையை மீறிட்டாங்க. அற்ப விலைக்கு அந்த அந்த பணத்துக்கு தான் இவ்வளவும். ஸோ அப்போலேருந்தே அல்லாஹ் வந்து எப்போவுமே ஆரம்பத்திலேருந்து அவங்களுடைய அந்த லக்ஸூரியஸை தான் மக்கள் விரும்பியிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னா மறுமையில் அவங்களுக்கு எந்த பேரும் இல்லை. இன்றைக்கி வேணால் ரொம்ப நல்ல ஆளாக எல்லார் மத்தியிலையும் வலம் வரலாம், ஆனால் கியாமத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு நற்பேரும் இல்லை. அல்லாஹ் அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டான். சிந்திச்சு பாருங்கள், ஒரு இடத்துல அந்த ஜட்ஜு முன்னாடி நம்ம நிற்கிறோம், அந்த ஜட்ஜு நம்மளை கேவலமாக பார்க்குறாங்க. சரி, கேவலமாக கூட இல்லை, திரும்பி கூட பார்க்கல, முகத்தை திருப்பிக்கிறாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? என் பக்கத்து நியாயத்தை சொல்கிறதுக்காவது ஜட்ஜு என்னை பார்க்கணும்ல. அப்படி கூட பார்க்கல, நமக்கு பேசக்கூட உரிமை இருக்காது. பேச மாட்டான் அப்படின்னா நம்மளும் எதுவும் பேச முடியாது. அதே மாதிரி தூய்மைப்படுத்தவும் மாட்டான். நம்ம என்ன தான் நம்ம பார்த்து செஞ்சாலும் அல்லாஹ் நாடினா தான் நம்ம தூய்மை அடைவோம். ஸோ அந்த இடத்துல நம்மளை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். மாறாக நமக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை தான் இருக்கும், தண்டனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஆயத் பாருங்க. وَإِنَّ مِنْهُمْ لَفَرِيقًا يَلْؤُونَ سِنْتَهُمْ بِالْكِتَابِ لِتَحْسَبُوهُ مِنَ الْكِتَابِ وَمَا هُمْ مِنَ الْكِتَابِ وَيَقُولُونَ هُوَ مِنْ عِنْدِ اللَّهِ وَمَا هُوَ مِنْ عِنْدِ اللَّهِ وَيَقُولُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ وَهُمْ يَعْلَمُونَ. இப்போ وَإِنَّ நிச்சயமாக அவர்களில் லஃபரீகன், ஃபரீகன்னா ஒரு பிரிவினர், உறுதியாக ஒரு பிரிவினர், யல்ஊன கோணுகின்றனர், அல்சினதஹும் தங்கள் நாவை, பில் கிதாபி லிதஹ்சபூஹு நீங்கள் அதை எண்ணுவதற்காக. அவங்க வேதத்தை பார்க்கும்போது அவங்களுடைய நாவை ஒரு மாதிரி கோணுறாங்களாம். லிதஹ்சபூஹு நீங்கள் நினச்சிக்கிடணும் என்னென்னு, மினல் கிதாபி வமா ஹுவ மினல் கிதாப் வயகூலூன இன்னும் கூறுகின்றனர், அது மின் இந்தில்லா அல்லாவிடமிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வமாஹுவ அது இல்லை, மின் இந்தில்லாஹி அல்லாவிடமிருந்து அது வரல. வயகூலூன இன்னும் சொல்கிறாங்க, அலல்லாஹில் கதிப அல்லாஹ் மீது பொய் சொல்கிறாங்க. வஹும் யஅலமூன் அறிந்து கொண்டே. அதாவது அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் சிலர் இருக்காங்களாம், அவங்க இப்படியும் செய்கிறாங்களாம். வேதத்தை படிக்கும்போதே தம் நாவுகளை அவர்கள் சுழற்றுகின்றனர். ஸோ இந்த குரான் ஓதும்போதே, அந்த அல்லாஹ் சொன்ன அந்த கிதாபை ஓதும்போதே இஷ்டத்துக்கு அவங்க நாவை, நம்ம சொல்லுவோம்ல, நாக்கு மேலே பல்ல போட்டு நீ பேசாத, உன் இஷ்டத்துக்கு பேசாத அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்றான், இவங்க தங்களுடைய நாவை சுழற்றுறாங்க. அவங்க வேதத்தை படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க. ஆனால் மக்கள் அதை பார்க்கக்கூடியவங்க என்ன நினைக்கணுமா, இவங்க வேதத்தில் உள்ளதில் தான், அதாவது குரான் அந்த கிதாபில் என்ன இருக்கோ அதைத்தான் இவங்க படிக்கிறாங்கன்னு நம்ம நம்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சுழட்டி படிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அவங்க படிப்பவை வேதத்தில் உள்ளது இல்லை. ஸோ இன்றைக்கி அந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அதிகமாக ஜபங்கள் பண்ணக்கூடியவர்களாகவும் பைபிளை ஓதக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் அவங்க படிக்கிறது எல்லாம் அந்த வேதத்தில் உள்ளது இல்லை, இது எல்லாமே இறைவனிடமிருந்து வந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் இருக்கிறது எல்லாமே, அது யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், எல்லாமே வேதத்தில் உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டு சில விஷயங்கள் இது எல்லாமே இறைவன்கிட்டருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலேயே இறைவன்கிட்ட இருந்து வரலை. அவங்க தெரிஞ்சுக்கிட்டே அல்லாஹ் மீது பொய்யை புனைந்து கூறுகிறார்கள். தெரிஞ்சுக்கிட்டே அல்லாஹ் மீது பொய்யை இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. அடுத்த ஆயத்து பாருங்க. மா கான லிபஷரின்
ஐயூத்தியஹுல்லாஹுல் கிதாப வல் ஹுக்கும வன்னுபுவத சும்ம யகூல லின்னாசி கூனு இபாதல்லி மின் தூனில்லாஹி வலாக்கின் கானு ரப்பானியீன பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப பிமா குன்தும் தத்ருசூன். அப்போ ஒருத்தருக்கு அல்லாஹ் வேதத்தையும் இறை தூதுத்துவத்தையும் ஞானத்தையும் வழங்கியிருக்க, அதனை பெற்ற பின்னர் நீங்கள் அல்லாவை விடுத்து எனக்கு அடிமைகளாகி விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டது அன்று. மாறாக நீங்கள் ஓதிக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கும் வேத அறிவுரைகளின் தேட்டப்படி ரப்பானிகளாய் திகழுங்கள் என்றே அவர் கூறுவார். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய இந்த கிறிஸ்டியானிட்டியில் யூதர்கள்ட்ட இன்னும் நம்ம இதிலையே பாருங்கள், அதாவது உலாமா அதாவது அந்த நல்லா ஓதுனவங்க கிட்ட தான் நம்ம எதுவாக இருந்தாலும் கேட்கணும். நம்மளாக எதையும் பார்க்கக்கூடாது. அப்படித்தானே? நம்ம இதை கூட விடுங்க, இன்னும் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் இதுக்கு ஒரு படி மேலே இருக்கும். எப்படின்னா அந்த சர்ச்சில் உள்ள ஃபாதர் தான் எல்லாமே. அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் சொல்கிறது தான் செய்யணும். இன்றைக்கி நம்மளும் ஃபத்வா கேட்குறோம், எதுவாக இருந்தாலும் அந்த ஒஸ்தாட்டை தான் கேட்கணும், அவங்க நமக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் யாருமே நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஓதுங்க, நீங்கள் கற்றுக்கோங்க, நீங்கள் அந்த அறிவுரைப்படி நடங்க, நீங்களும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் அல்லாஹ் நபிக்கே இப்படி தான் சொல்லியிருக்கான். ஏன்னா வேதத்தையும் இறை தூதுத்துவம் யாருக்கு வந்துச்சு? நபிக்கு தான் வந்துச்சு. வேதம் யாருக்கு வந்துச்சு? நபிக்கு தான் வந்துச்சு. ஞானம் யாருக்கு வந்துச்சு? நபிக்கு தான் வந்துச்சு. இப்போ இவ்வளவும் கிடைச்ச பிறகும் அல்லாவை விட்டுட்டு எனக்கு நீங்கள் அடிபணிஞ்சு போங்க, எனக்கு அடிமையாகுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறது அவங்களுக்கே அனுமதி இல்லை. யார்? நபிகளுக்கே அனுமதி இல்லை. அப்போது சாதாரண இன்றைக்கி நமக்கும் சேம் அல்லாஹ்வுடைய வேதம் கிடச்சிருக்கு, அந்த தூதும் கிடச்சிருக்கு, நல்ல ஹிக்குமத்தும் கிடச்சிருக்கக்கூடியவங்க உண்மையாக என்ன பண்ணணும்? அங்கே குரானில் அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் எனக்கு அடிமைகளாக இருங்க, நான் சொல்கிறதையே நீங்கள் கேளுங்க, நீங்களாலாம் முடிவெடுக்கக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நம்ம சொல்லக்கூடாது. அது நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் சரி. ஏன்னா இன்றைக்கி அதிகமான இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபேமிலி இஷ்யூவில் மாமியார் அப்படிங்கிறவங்க நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் உன் ஒய்ஃப்க்கு நீ செய்யணும். அப்போ அதுவே ஒரு அடிமைத்தனம் தானே. இதெல்லாம் என்ன, இது அம்மா சொல்கிறத மகன் கேட்குறான், அப்படி கிடையாது. ஒய்ஃபுக்குன்னு தனி இது இருக்குது, அதே மாதிரி அம்மாவுக்குன்னு தனி இது இருக்குது. அதே மாதிரி மனைவி கணவனை நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும், இல்லது கணவன் மனைவியை நான் இது செய்யாதன்னா நீ செய்யக்கூடாது. ஸோ யாரெல்லாம் நம்ம நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு எங்கெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அது எல்லாமே இதுதான். ஸோ அல்லாவை விடுத்து எனக்கு அடிமைகளா, அதாவது அல்லாஹ் சில விஷயங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கான். அல்லாஹ் நீங்கள் ஏழைகளுக்கு உணவு ஏழைகளுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். கணவன் செய்யும்போது மனைவி தடுக்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லாஹ்வுடைய விஷயங்களில் நம்ம தடுத்து நம்ம இது பண்ணுறது, என்ன சொல்கிறது, ஒரு முதலாளித்துவ ஒரு ரப்பு ரேஞ்சுக்கு நம்ம போகிறது அப்படிங்கிறது அல்லாஹ் தடுக்கிறான். ஆனால் உண்மையாகவே இவங்க என்ன பண்ணுவாங்களாம், நல்லா ஞானம் வழங்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்களாம், நீங்களும் அதாவது மக்களை நீங்களும் ஓதுங்க, நீங்களும் இதை படிங்க, நீங்களும் கற்றுக்கோங்க,
இன்னும் இந்த அறிவுரைகளின்படி நீங்களும் வந்து செயல்படக்கூடியவர்களாக ரப்பானிகளாக இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அல்லாஹ்வுடைய விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு நீங்களும் செய்யுங்க நல்லது தான், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவங்களையே சிந்திக்க சொல்லுவாங்க. அவங்களையே, பிகாஸ் அல்லாஹ் தான் சொல்கிறான். ஸோ எப்போவுமே இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கட்டுப்படணும். அதுவும் முக்கியமாக அவன் சொன்ன விடயங்களில் அவனுக்கு மாறாக யார் சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது. அப்போ முதல்ல நமக்கு அவன் என்னென்னலாம் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியுது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ முக்கியமாக நம்மளையும், அதாவது பிறரையும், எப்போ நம்ம வந்து நம்மளுடைய நிலையில் அடுத்த லெவல் வந்திருக்கோம் அப்படின்னா, எப்போது நம்மளை சார்ந்து இருக்கிறவங்கள இல்லை நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள, அது அறிவாலையும் சரி இல்லை எதுலேயும் சரி, நம்மளை விட அடுத்த லெவலில் இருக்கிறவங்கள கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வராமல் நீங்களே பாருங்கள், நீங்களே படிங்க, நீங்களே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுரைகள் படி நீங்கள் ரப்பானிகளாக, அதாவது நீங்களும் ஒரு ஸ்காலராக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து நம்மளும் இருக்கணும். இப்போ நம்மளும் நம்ம குழந்தைங்கள பாருமா, நீ தேடி பாரு, நீ படித்து பாரு, நீ படிக்கிற பையன், இதனால் என்னெல்லாம் ஆகும், நீ கேமுன்னு சொல்கிறியே, கேம் விளாண்டா என்ன ஆகும், நீ சும்மா தேடி பாரு. அப்போ இந்த மாதிரி, ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கேம்லாம் விளாடாத, அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, இப்படி தான் சொல்லுவோம். இப்படி சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. நம்ம வந்து என்ன ஏதுன்னே சொல்லாமல் அவங்கள வந்து இழுக்கிறோன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன சொல்லணும், நீ எவ்வளோ படிக்கிற, நீ நல்ல பையன், நல்ல ப்ரில்லியண்ட்டான பையன், சும்மா பாரு கேம்னால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு நீ பாரு, இல்லை நீ இதுவும் கொஞ்சம் பாரு, குரானும் என்னமோ இருக்குது பாரு, குரானில் என்னெல்லாம் இருக்குது, அல்லாஹ் என்னெல்லாம் சொல்கிறான் பாரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம அந்த குழந்தைங்கள இது பக்கம் திருப்பி விடணும். ஸோ அதை விட்டுட்டு நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு நம்ம ஒரு கோபத்தை காமிச்சோம் அப்படின்னா குழந்தைங்க நிச்சயமாக அதில் வரமாட்டாங்க. இங்கே தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மளையும் இந்த மாதிரி நமக்கும் ஹிக்மத்தை கொடுக்கணும், அதே சமயம் நம்ம மற்றவங்களையும் இந்த மாதிரி ரப்பானிகளாக இருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா உங்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பானாக. அடுத்து வலா யஅமுரக்கும் அன் தத்தஹிதுல் மலாயிகத வன் நபியீன அர்பாபா அயமுருக்கும் பில் குஃப்ரி பஅத இத் அன்தும் முஸ்லிமூன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், வானவர்களையோ இறை தூதர்களையோ உங்கள் கடவுளர்களாய் ஆக்கிக்கொள்ளும்படி உங்களுக்கு ஒருபோதும் அவர் கட்டளையிட மாட்டார். இன்றைக்கி கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமை கடவுளாக்கிட்டாங்க. அதை விட நம்மளில் சில குரூப் இருக்குது இஸ்லாமியர்களில், அவங்க வந்து தர்கா வழிபாடு பண்ணுறதையும் தாண்டி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா அவங்க தான் நமக்கு வந்து இது கொடுப்பாங்க, என்னது ஷிஃபாத் பண்ணுவாங்க, அதனால நம்ம அவங்கக்கிட்ட துவா கேட்கணும் அப்படின்னு இன்றைக்கி நிறைய ஃபிர்காக்கள் போய்கிட்டுருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், வானவர்கள் இறை தூதர்களெல்லாம் உங்களை கடவுளாக ஆக்கி கொள்ளும்படி அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு காலம் சொல்ல மாட்டாங்க. உண்மையாகவே ஹக்கு இருக்குது, நமக்கு அறிவு இருக்குது, அந்த ஹிக்மத் இருக்குது அப்படின்னா ஒரு நாளும் இது அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வானவர்கள், ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக வந்து இந்த ஆர்க் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வணங்குவாங்க. ஆர்க் ஏஞ்சல்ஸ்ன்னு அவங்க சொல்லுவாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாமை வந்து மைக்கேல்னே அவங்க சொல்கிறாங்க. நமக்கு அதிகமான கிறிஸ்டியன் பாய்ஸ்க்கு வந்து மைக்கேல்னு பேர் வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ரீசெண்டாக நான் அதை ரிசர்ச் பண்ணப்போ தெரியுது, மைக்கேல்
அப்படின்னா மீகாயில் அலைஹிஸ்ஸலாமை தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக வந்து போரில் வந்து அவர் வந்து உதவக்கூடியவராக இருக்கார், ஆர்க்ஏஞ்சல்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வானவர்களெல்லாம் வந்து அவங்க கடவுளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம வானவர்கள் இதையெல்லாம் தாண்டி அவுலியாக்கள்னு சொல்லிட்டு நபிமார்களுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சஹாபாக்கள் அடுத்து இன்னும் இன்னும் போய் ஏதோ இன்றைக்கி நம்ம ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தவங்களெல்லாம் அவுலியாக்கள்னு நினச்சி அவங்களுடைய கபறுகளில் வழிபாடுகள் நடத்தி கொண்டு இருக்கோன்னு வைங்களேன். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வானவர்களை இறை தூதர்களையே கூட அவங்க கடவுளாக ஆக்கி கொள்ளும்படி சொல்ல மாட்டாங்க. முற்றிலுமாக இறைவனுக்கே பணிந்து நடங்க, முஸ்லீம்களாகவே இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிராகரிக்கும் போக்க மேற்கொள்ளும்படி ஒரு நபி உங்களுக்கு கட்டளையிடுவாரா? ஒரு நபி, ஏன்னா இவங்கெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி தான் எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம இதே கூட நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இந்த மௌலிது அது இது அது ஏதோ போகுது. சுப்ஹானல்லாஹ். ஆனால் யாராவது ஒரு நபி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட்டளையிடுவாங்களா? அல்லாவை நிராகரிங்க, அந்த போக்குக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நபி கட்டளையிடுவாங்களா? சிந்திச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுறான். இனி இன்ஷா அல்லாஹ் நம்ம திங்கக்கிழமை இன்னும் விஷயங்களை பார்க்கலாம். நாளைக்கு வந்து டிஸ்கஷன் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.